ரொம்ப அப்படியே பிடிக்குது இல்லை? அப்பா ஐயோ எனக்கு தூக்கி வாங்கி போட மாதிரி ஆயிடுச்சியா? அடே கழுத பையா, அப்போ அவன் இன்னும் இங்கே வரவே இல்லை. இப்போ யார் வரா? யார் வரா? எங்கடா? அடே இப்போதாண்டா அடே ஷோ, இந்த கொடுமைலாம் நான் எங்கே போய் சொல்வேன்? டே ஜோபையா, சக்தி நீ வந்து கேட்ட அங்கே திறந்தியே இல்லையான்னு கூட தெரியல சக்தி. உனக்காகவே காத்துட்ருக்கான் சக்தி. ஏதோ தூக்கிறதுக்கு வரான். போ நீ வா. ஏதோ தூக்கிட்டு வரதுக்காக ஓடியாரான். வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு வந்துட்டானாமா. பப்பா சாப்பிட்டியா சக்தி? யார் வந்துருக்கா? பார்த்துப்பா. அப்பே நான் போய் பார்க்கும்போது அவன் எனக்கு தெரிஞ்சு கேட்டுக்கு அந்தாண்டியே இருந்திருக்கான். எனக்கு வெளியிலே இருந்திருக்கான். ஆமாம், நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கீழே எட்டி பார்க்கும்போது மேலே ஏறுறான். ஓகே ரைட்டு. அண்ணன் சாப்பிட்டு வருப்பா. வெளி டோரே பெரிய டோர் திறக்க வேணாம், உள்ள மட்டும் திறந்துட்டே இருக்கு. அண்ணன் வருவார் சாப்பிட்டு. அவன் என்னைக்கு வந்திருக்கான் அவங்க அப்பா வராம? அண்ணன் போறான் பாரு. டே அப்பா சீக்கிரம் வாயே, அண்ணன் போயிட்டானே. போசாமே. ஏய் பாப்பா, அடுத்த காமெடி நடக்கும். எங்க அப்பா வரலையா? நீ உட்கார. இப்ப அவருக்கு அப்பா உட்காந்துருச்சுடா. அண்ணன் போயிட்டான். அப்பா வராம நான் போக மாட்டேன். சரி போய் போய் செருப்பு எடுத்துட்டு வந்து கூட, அப்பதான் அப்பா கிளம்புவோம். இல்லைன்னா உட்காந்துரும். அப்பா சாப்பிட்டுருச்சு பாரு. போய் செருப்பு எடுத்துருவா போ. பத்தியா எருமை இது அடிமையாடா. பிரியாணினா மட்டும்தான் நான் அடிமையோ? சரி இன்னைக்கு சிக்கன் வாங்க வேணாம், ஹோட்டலில் வாங்கிக்கோ. ஓகே கிளம்புங்க, நான் கோயிலுக்கு போய் வரேன். தெரியல, என்னவோ காட்டுச்சு, என்ன போகுது, நான் என்னது தெரியும். ஓகே பாய். பா இல்லை கருதி விட்டு போனாதான்ப்பா எனக்கான சுதந்திரம் கிடைக்குது. அரே ஜாபையா அப்படி தானே? பாய் பாய். அப்பா சொல்லிக்கிறானே. ஓகே அப்போ நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் வேலை இல்லை. ஏன் பிடிக்கப்பட்டு குளிச்சுட்டு போயிட்டு திருப்பி வரேன். எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கா? 8:30 ஆயிடுச்சு. நான் இருந்தாலும் பொறுமையாக போய் தலையை காமிச்சிட்டு வரேன். அதுதான் நான் போயிட்டு வரேன். ஜோ பாய். பொறுமையா போடா. இடிச்சுனே போற நீ. என்னைக்காவது அப்பா உழ வைக்க போற. உன்னையும் சரி அப்பாவையும் சரி அப்புறம் என்ன பண்ணுன்னே தெரியாது. ஐயோ தலை வந்துச்சுல. 2 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு. ஆனா ஒரு விஷயம்பா, எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அதை ரசிக்கிறோம் நம்ம. அது வரைக்கும் சந்தோஷம். ஒவ்வொரு வளர்ச்சியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல குழந்தைங்க மாதிரி.